ஹே கைஸ், இன்றைக்கி என்னோடய பல வருட கனவு நிறைவேற போகுது. ஆமாங்க, நான் இன்றைக்கி வந்திருக்க இடம் டிவிஎஸ் டூ வீலர் ஷோரூம். எக்ஸாக்ட்லி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே ஷோரூமுக்கு வந்திருந்தேன். அப்போ நான் வந்து பிளான் பண்ணது 164V எடுக்கலாம் அப்படின்னு. பட் அது என்னால் முடியலை. இப்போ நம்ம அப்கிரேட் ஆகி 164Vக்கு பதிலாக 204V எடுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அந்த வண்டியை வந்து டெலிவரியெல்லாம் எடுக்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வண்டியை அழகாக நீட்டாக கழுவி வெளியே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வண்டியில் உள்ள அந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த லைட்டிங்ஸு ஃபேரிங்ஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்களும் புது வண்டி யாராவது எடுத்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த கவர் என்ன ஒன்றா வெயிலில் நிப்பாட்டிங்கன்னா அது உருகி அந்த பிளாஸ்டிக்கில் நம்ம ஃபேரிங்ஸில் வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கும், அது வராது. அதனால் அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணியே கொடுத்துட்டாங்க நமக்கு. சப்போஸ் அப்படி ரிமூவ் பண்ணலன்னா, நீங்கள் வாங்கும்போது அப்படி ரிமூவ் பண்ணலன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை அப்படியே ஒட்டி வச்சுட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் அவங்க பார்த்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. நாம் வந்துட்டு அதை பார்த்துட்ருக்குறேன், என்னெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் ஷோரூமுக்கு வரும்போதே மாலையும் எலுமிச்சம்பழமும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் பிளானோட வந்து இன்றைக்கி வண்டி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவோடு வந்ததுனால, டெலிவரி எடுத்தே ஆகணுங்கிற முடிவோடு வந்ததுனால கையோட எலுமிச்சம்பழமும் பூ மாலையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த பூ மாலையை கட்டிட்டு அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் ஏற்றிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இப்போ கட்டி முடிச்சுட்டு அடுத்த வேலை எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏற்றுறது தான். அதுக்கு பிறகு நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றி நான் அந்த டெக்னீஷியன், நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், அந்த புது பைக் வாங்கும்போது அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அந்த டெக்னீஷியன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நானும் அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன விஷயங்கள் தான், பட் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சாலும் அவங்கள்ட்ட இன்னொரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு நல்லது. ஸோ வாங்க அடுத்து எலுமிச்சம்பழம் ஏற்றுவோம். ஏற்றிட்டு இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதான். கிளம்புவோமா வீட்டுக்கு? இனி என்ன பண்ணலான்னா, வீட்டுக்கு போயிட்டு ஏதோ பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் ஒரு பூஜை பண்ண போகிறோம். வந்துட்டோம், கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து தேங்காயில் சூட வச்சு ஃபுல்லாக திருஷ்டி எடுத்து சுற்றுற மாதிரி சுற்றிட்டு 3 தடவை சுற்றிட்டு அதை திருஷ்டி எடுத்துகிட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தேங்காய் உடைக்கணும். இப்போ தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். நல்லபடியாக இந்த வண்டி நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு பூஜை பண்ண போகிறோம். அவ்வளோதான், தேங்காய் உடைக்க போகிறேன். உடைச்சாச்சு. ஸோ இனிமேல் நம்ம நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம்.